டிஎம்கேக்கு மட்டும் சேலஞ்சரா இல்லை, விஜய் அதிமுகவுக்கும் சேலஞ்சரா இருக்காரு. அதிமுக வாக்குகளும் விஜய்க்கு போகுது, இதை மறந்துடாதீங்க. வெறும் திமுக வாக்கு மட்டும் போல. அப்போ அந்த கண்டிஷன்ல வந்து நேரெதிர் துருவங்களா, ஒருவேளை அலையன்ஸ் இல்லைன்னா விஜயும் அதிமுகவும் நேரெதிரி துருவங்கள். ஆமாம், திமுகவும் விஜயும் நேரெதிர் துருவங்கள் மாதிரி அதிமுகவும் விஜய் நேரெதிர் துருவங்கள். அப்போ இப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயலலிதா ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ணிட்டு விஜய்க்கும் ஒர்க் பண்ண முடியும்? இந்த சுச்சுவேஷன் டெவலப் ஆகும்னு அவங்களுக்கு ரெண்டு தரப்புக்குமே தெரியும். அப்போ அதை மீறி வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா விஜய் ஒரு டெஸ்ட்ராயரா இல்லாம ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆகவும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஆகவும் பார்க்குறாங்க. அதில் ஏற்கனவே விஜயோட இருந்த ஆதவ அர்ஜுனா மாதிரியானவர்கள் வந்து வருவது, விஜய் கட்சியில் பொறுப்புக்கு வருவது என்பது விஜய் மதிமுகவுக்கு தாவேகா அதிமுக விஜய் எடப்பாடி கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் என்று கூட நாம் பார்க்கலாம். ஓகே சார். ஆனால் இப்போ பல பேர் இருக்கிற விஷயம், அப்புறம் விஜய் ரசிகர்கள் இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தலைமையில தான் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும். அது இது கடைசி வரைக்கும் பேசுவாங்க. விஜயகாந்த் அப்படி தான் பேசினார். கடைசியில் அவர் ஜெயலலிதாவோட அலையன்ஸ்க்கு போனார். விஜயகாந்த் இப்படி தான் தான் தலைமையில் தான் கூட்டணி தான் 2005 11 வரைக்கும் பேசி நடந்தார். கடைசியில் 11 11 அவரில் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தார். இது இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் பேசக்கூடிய யூஸ்வல் டைலாக். அவங்களுக்கு யதார்த்தம் தெரியும். நான் ஒன்று உறுதியாக சொல்லுவேன், கமல்ஹாசனும் விஜயகாந்தும் பண்ண தவிர விஜய் பண்ண மாட்டார். அதாவது தனியாக நிற்கிறன்றது அது விஷப்பரிச்சனை அவருக்கு தெரியும். இவ்வளோ தூரம் திமுகவை எதிர்த்துட்ட பிறகு, திமுக தான் தான் முதல் எதிரின்னு சொன்ன பிறகு தனியாக நின்னா டெபாசிட் காலி ஆகுன்றது தெரியாத அளவுக்கு வேற மரியாதை இல்லை. அப்போ அதுக்கு அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜினா, எதுக்கு திமுக இவ்வளோ எதிர்க்கணும் அவர்? ஸோ அவர் 27 விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினார்ல, எங்களை நம்புபவர்கள் எங்களுடன் வரலாம், கூட்டணியில் பங்கு கொடுக்கும், முதன்மை சக்தியா வருவோம். அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாம் என் கூட்டணி கட்சிகளில் நான் சேர்த்துக்க தயாரின்ற அர்த்தம், நான் கூட்டணிக்கு போறேன்னு சொல்றது தான். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். நிச்சயமா. அதே தன்னுடைய பலவீனம் ரெண்டுமே விஜய்க்கு தெரியக்கூடிய காரணத்தால் விஜயகாந்தோ கமலஹாசனோ செய்த தவிர அவர் செய்ய மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி என்னால் எதுவும் இப்போ பேச முடியாது. ஓகே சார். ஆனால் இப்போ அலையன்ஸ் வைஸ் இப்போ நம்ம இப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் எம்ஜிஆரோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறப்போ வந்து காங்கிரஸ் அப்போதைக்கு பெரிய கட்சியாக இருந்துச்சு, எம்ஜிஆர் கட்சி அன்டெஸ்டட் ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி கூட்டணி வச்சு அந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எம்ஜிஆரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக சோபிக்க முடியாத, தனித்து நிற்க முடியாத அளவுக்கான சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி சுச்சுவேஷன் ஏடிஎம்கே விஜயோட